சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இந்த அளவுக்கு உயர சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவருடைய குணாதிசயம். எதிரியாக இருந்தாலும் சரி, தன்னை மோசமாக விமர்சனம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, அவர் மன்னிச்சிடுவாருங்க. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. 1996 எலெக்ஷனில் ரஜினி சாருடைய பங்கு எந்தளவுக்கு முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே எலெக்ஷனில் ஆட்சி மனோரமா வேறொரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரச்சார மேடைகளில் ரஜினி சாரை விமர்சனம் பண்ணாங்க. என்ன கொஞ்சம் அதிகமாக ஒருமையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த சமயத்தில் சினிமா வட்டாரங்களில் எல்லாரையும் முகம் சுளிக்க வைத்தது. ஏன் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா சினிமா வட்டாரங்களில் யாருமே ஆட்சி மனோரமா அவங்களுக்கு வாய்ப்பு தரல. இன்ஃபேக்ட் அவங்க ஆல்ரெடி கமிட்டான படங்கள்ல இருந்து கூட அவங்க தூக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆடு டெலிவிஷனில் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதை கூட நிப்பாட்டினாங்க. சினிமா வாய்ப்பே இல்லாமல் ஆட்சி மனோரமா வீட்டில் இருந்தாங்க. இது ரஜினி சார் காதுக்கு போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படி நடக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணார். இந்த பிரச்சனைக்கு அவரே ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சார். தன்னுடைய அடுத்த படமான அருணாச்சலா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆட்சி மனோரமா நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் மெருகேற்றப்பட்டது. சில மாத இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, அதாவது அருணாச்சலம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆட்சி மனோரமா வராங்க. ரஜினி சாரை பார்த்த உடனே என் மனசுலேருந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரஜினி சார், ஆட்சி இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, வாங்க அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ரஜினி சாரே மன்னிச்சிட்டாருன்னு இண்டஸ்ட்ரியில் மற்றவங்களும் ஆட்சி மனோரமாவுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆட்சி மனோரமா மறுபடியும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க.